எல்லா மனிதரும் இன்புறுவை. அப்போ எல்லா மனிதர்களும் இன்பமாக இருக்கணும். இசைந்திடும் அன்பும் அறமும் இணைந்து இருக்கணும். அப்போ அன்பும் அறமும் ஊக்கிவிடுங்க, ஊக்கப்படுத்திவிடும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும். அச்சம் என்பதை போக்கிவிடும். அச்சம்னா பயம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இன்பம் பொழிகிற வானொலிங்கிறாரு, எங்கள் தமிழன் தேன்மொழி அப்படின்னு தமிழை கம்பேர் பண்றாரு. இப்போ நாமக்கல் கவிஞர், இவருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார். இப்போ சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிறனா என்னது தருகின்ற. அப்புறம் இன்னொரு பாட்டு பாடியிருக்கார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது. நல்ல வரிகளை கவனிங்க. கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நேரம் பார்த்திட. பழித்த நேரமா பழித்ததே நாம் பார்த்திட. சரியா? அப்புறம் புக் பேக். நெறி எனும் சொல்லின் பொருள் வழி, குறிக்கோள், கொள்கை, அறம். வழி தான் ஆன்சர். குரலாகும் சொல்லை பிரித்தது கிடைப்பது குரல் பிளஸ் ஆகும். வான் பிளஸ் ஒளி என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் என்னதுன்னு கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த பாடம் இயல் ஒன்றல்ல இரண்டல்ல என்னது அதுவே வருதோ. அடுத்த பாடம் தான். இப்போ தமிழ்நாடு வந்து நிலவளமும் நீர்வளம் மட்டும் இல்லாமல் பொருள் வளமும் அருள் வளமும் நிறைஞ்சிருக்கு. அதே போல தமிழ் மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளம் நிறைந்தது. தமிழ்நாட்டு மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்தன்மை மிக்கவர்களாக விளங்கினார்கள். இப்போ அந்த பாட்டில் என்ன சொல்றாங்க? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டு அல்ல. அதாவது சொல்லவே முடியாத அற்புதம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனினா செம்மையான கனி. பொன் கதிருனா அந்த கதிராகிய விளைச்சல், அந்த பயிர். சரியா? பொன் போல உள்ள கதிர்கள். அந்த தந்துதவும் நன்செய்வளம் தான் நீர்வளம் நிறைந்த பகுதி. பகைவரை அதாவது பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. பகைவரை வென்றதை பாடக்கூடிய நூல் என்னது? பரணி. கலிங்கத்து பரணி. பரிபாடல் கலம்பகங்கள். கலம்பகத்தை எப்படி பிரிப்பீங்க தமிழ் சொல்லுங்க. பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை நூல்ல ஒன்று. வான்புகழ் கொண்ட குரலோடு அகம் புறமும் இருக்கு. அகம்னா என்னதுன்னு தமிழ்ல சொல்லுங்க. செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். அடுத்து செம்பொருள் கண்ட தமிழ் சங்கம் அந்த இலக்கியம் வந்து பெருஞ்செல்வம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. முல்லைக்கு தேர் கொடுத்தது யாரு? வேள்பாரி. வேள்னா அரசன். வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. முகில்லாம் என்னதுன்னு தமிழ்ல சொல்லுங்க. சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருமீறி. அதாவது ஒரு புலவருடைய சொல்லுக்காக தன்னுடைய தலையை கொடுக்க முன் வந்தவன் யாரு? குமணன். அவனை போல யாராவது வாழ்ந்தவர் உண்டா அப்படின்னு உடுமலை நாராயண கவி இந்த பாட்டில் சொல்றாரு. அடுத்து சொல்லும் பொருள் ஒப்புமைனா என்னது? இணை. அற்புதம், வியப்பு. முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். இதோட பொருள் வந்து நான் சொன்னதுதான். தமிழ்நாட்டின் பெருமைகளை சொன்னோம்னா அவை 1 2 கிடையாது. வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தை. விந்தைனா என்னது தமிழ் சொல்லுங்க. அடுத்து இங்கு தென்றல்ல தேன்மணம் கமலும் சுவைமிகு கனிகளும் இருக்கும், பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டோட நன்சை நிலவளம் 1 2 கிடையாது. எண்ணவே முடியாத அளவுக்கு பல இருக்கு. பகைவரை வென்றதை பாடுவது என்னது? பரணி இலக்கியம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க.